கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே போதையில் பைக் ஓட்டிய இளைஞர் மரணமடைந்ததாக கூறப்படும் நிலையில் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெய்வேலி அருகே மருங்கூர் கீழ்கொள்ளையை சேர்ந்த ராஜ்குமார் நேற்றிரவு மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியதாக நெய்வேலி நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரது இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர். இந்நிலையில் இன்று அதிகாலை ராஜ்குமார் காவல் நிலையம் அருகே சாலையில் அடிபட்டு உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். இதனை அறிந்த உறவினர்கள் ராஜ்குமார் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி பண்ருட்டி கும்பகோணம் சாலையில் நெய்வேலி அருகே வடக்குத்து என்ற இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ராஜ்குமாரின் பைக் எப்படி காவல் நிலையம் வந்தது என அவர்கள் வினவியுள்ளனர். போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தையில் போராட்டம் கைவிடப்பட்டது. தொடர்ந்து இளைஞரின் உடல் உடற்கூறாய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் போலீசார் சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எங்க அண்ணங்க ராஜ்குமார் அவர் 11 மணிக்கு வீட்டிலேருந்து வெளில வந்தவர் திரும்ப வீட்டுக்கு வரல. எங்களுக்கு ஒரு 2 மணி வாக்கில் போலீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்னு சொன்னாங்க எங்கள் அண்ணிக்கு. சரின்ட்டு எங்கள் அண்ணி எனக்கு சொன்னதும் நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன். பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏற்கால ரோட்டில் அடிபட்டு இறந்து கிடந்தார். அது மரணத்தில் சந்தேகம் இருக்குன்னு நாங்கள் இது கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.